ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு நெக்கை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு கேன்வா ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ஆல்ரெடி ஒரு கேன்வாஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸில் நம்ம வந்து செக்கு லைன் எப்படி போடணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கேலரி கிளிக் பண்ணி நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து. ஸோ அந்த பிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிக்சரை வந்து நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சர் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி, இப்போ நம்ம வேறு ஆங்கிளில் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் நம்ம பிக்சர் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிவிட்டு அந்த பிக்சரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலமெண்ட்ஸில் போயிட்டு லைனை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம லைனை வச்சு இந்த ஒரு நெக் பட்டனை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ லைனை நான் நீளமாக அந்த லாஸ்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும், இந்த கர்வ் வரைக்கும் நான் கொண்டு வந்துக்க போகிறேன். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைனில் இருக்க ஸ்ட்ரெயிட் லைனை வந்துட்டு கொஞ்சம் கர்வ்டாக மாற்றுவோம். ஸோ அவ்வளோதான், இந்த நெக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அந்த 3 பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம வச்சிரோம் அப்படின்னாலே நமக்கு நெக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வேறு நெக்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ரைடல் நெக்கு, போட் நெக் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் போயிடலாம். நெக் கிளாஸ் வந்துட்டு இன்னும் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ் போயிடலாம். ஸோ நான் அதவே டூப்ளிகேட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி கீழேயும் 2 சைடும் நம்ம வைப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த நெக் வந்து ரெடி பண்ணணும். நார்மல் நெக்கில் இது வரைக்கும் நமக்கு போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த நெக்கு நார்மல் நெக் கொடுத்தாலும் நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரைடல் நெக் தான் பார்ப்போம். ப்ரைடல் நெக்கில் ஒரு 3 டைப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ நீங்கள் நெக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் வந்து கிவ்அவேவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். கிவ்அவே பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் எண்டில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோவும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நெக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி நெக்கு வந்து சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி நெக்கு நீங்கள் வேறு வேறு நெக் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை டெலீட் பண்ணிவிட்டு கைட்லைன்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கைட்லைன்ஸ்கிட்ட டிக் போட்டிருக்கோம். அந்த டிக்கை நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னாலே கைட்லைன்ஸ் வந்து போயிடும். இப்போ நம்ம நெக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை வச்சு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் காயத்ரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.